வாங்க இந்த வாரம் சண்டே என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். நான் ஊருக்கு போயிட்டு வந்து இன்னும் நினைவுக்கே வரல, சுய நினைவுக்கே. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் கூழ் காய்ச்சி வச்சுட்டேன் நைட்டு. அது இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கரைச்சி குடிக்கலான்னு. இங்கே வந்தோடனே ஒன்றும் புரியலை. அங்கே இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஒரு 2 3 நாளைக்கு. ஒரு 2 3 நாளைக்கு என்ன, ஒரு 10 நாளைக்கு கவலையாக இருக்கும். அதே மிதப்பில் திரிவேன். அப்புறமேலுக்கு தான் சுய நினைவுக்கு வருவேன். இப்போ இது இந்த வெயிலுக்கு நல்லது. இந்த சரியான வெயில் அடிக்குது. இது வந்து நான் இப்போ தான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இந்த வெயிலுக்காண்டி எங்களுக்காண்டி போடுறோம். நீங்கள் வேணால் பார்த்துங்க. சின்ன வெங்காயம் போட்டுங்க. இது இந்த வெயிலுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. இப்போ ஊரில் கூட இந்த மாவு கொண்டு போய் இது பண்ணுவோன்னு நினச்சேன். அங்கே டைமே இல்லை. போய் அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்குது. நிறையா அங்கே இருக்குது விஷயங்கள். நான் வந்து இந்த பிரண்டையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் போடுறேன் நான். அது இன்னும் இன்றைக்கி வந்து நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதனால நான் அதை செய்யலை. நான் நாளை தரிச்சு போடுறேன். இப்போ இது தயிர் நிறையா ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை காலையில் டிஃபன் பண்ணலை. நான் இன்னும் வந்து மாவு அரைக்கலை இன்னும். அதனால் மாவு அரைச்சா தான் வந்து டிஃபன் பண்ண முடியும். இப்போ இது கேழ்வரகு கூழ் குடிச்சிக்கலாம். இதுக்கு ஊறுகாய் தொட்டுக்கலாம். கருவாடு கொஞ்சம். இது நல்ல சூப்பரான உணவு இது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இந்த இங்கே ஒரு காக்கா 2 ஃப்ரெண்டு இருக்கும் எனக்கு. அதுதான் உட்காந்துருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த தட்டக்கரா பொடி போட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். அந்த தட்டக்கரா பொடி வந்து ரொம்ப பத்திய பொடி. அது ரொம்ப நல்லது. இந்த குழந்த பிறந்தவங்களுக்கு, குழந்த பிறந்து பால் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த தட்டக்கரா பொடி இது போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இது ஊரில் நம்ம ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்த மாங்காய். இது பாருங்கள், இங்கே எவ்வளோ கருவாடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இங்கே வாங்குகிற கருவாடுன்னா மண் வடித்த கஞ்சி போட்டு அது பண்ணி இது பண்ணி சுடு தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணுவேன். கருவாடு நிறையா போடுறேன். அவ்வளோ கூட போட வேண்டியதில்லை. எங்கள் ஊர்லெலாம் மாரியம்மன் கோயிலுக்கு இந்த கருவாடெல்லாம் போட்டு நாங்கள் இதுக்கு இந்த முருங்கைக்கீரை போட்டு மது கழிக்கிறதுக்கு வைப்போம். சூப்பராக இருக்கும் அது. இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இன்னும் நிறையா காய் போடுறேன்னா போட்டுக்கலாம். நான் இந்த காய் தான் இருக்குது, அதனால் நான் அது போடுறேன். நான் இப்போ வந்து இது வந்து நான் புதினா வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். முட்டை அவிச்சுக்கலாம். இது முட்டை இதில் ஒரு 4 அவிச்சுக்கலாம். இது இந்த காம்போ நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புக்கு முட்டை காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிம்பிளாக டக்குன்னு ஊர்லேருந்து வந்தோடனே நான் சமைக்கிறேன்னா இதுதான். ஏன்னா கருவாட்டு கொண்டு வருவேன், டக்குன்னு வச்சுருவேன். அதுக்கு பிறகு தான் நான் கடைக்கு போய் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். இது வாட்டர் மெலன் ஒன்று வாங்கிட்டு வந்தால் அந்த ஜூஸ் போட்டுக்கலாம். இது வந்து பூவாளி கருவாடு. இதை என்ன செய்வாங்கன்னா, வயிறு கிழிச்சிட்டு அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா காய வச்சுருவாங்க. வீட்டில் கூட நிறையா பேர் செய்வாங்க. எங்கள் வீட்லலாம் செய்வாங்க. அந்த கருவாடை செஞ்சு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மஞ்சள் கூட தடவி வச்சுக்கலாம். இது வந்து இதுவும் பத்திய பொடி. யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, பால் இருக்கிறதுக்காண்டி. இப்போ பாருங்கள், நான் ஊருக்கு போயிட்டு வந்து எல்லாம் இந்த வதங்கி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் சரியாயிருக்கு. நான் என்னென்னமோ பண்ணி வச்சேன். இந்த பாட்டிலெல்லாம் போட்டு ஓட்டை போட்டு அப்புறம் ஈர துணி வச்சு ஒரு பக்கெட்லேருந்து அதுக்கும் காம்பினேஷன் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த ஈர துணியை பக்கெட்டுக்குள்ளே போட்டு அதிலையும் தூரில் போட்டுட்டேன். அதுலேருந்து அது இழுத்துக்கிறேன்னு ஒருத்தவங்க போட்டாங்க வீடியோ, அதை பார்த்து போட்டேன். ஆனாலும் வதங்கி போச்சு ரொம்ப. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதில் எல்லாம் சின்ன ஓட்டையாக போட்டு அதில் வச்சேன். கவரில் தண்ணி பிடிச்சி ஓட்டை போட்டு வச்சேன். இதுதால தான் கவலையாக இருக்குது ஊருக்கு போயிருக்கிறதுக்கு. ரொம்ப வீணாக அப்புறம் போட்டு இந்த கம்பி பூரா இருந்துச்சு முன்னாடி. அதெல்லாம் இன்னொரு வாட்டி ஊருக்கு போயிட்டு வரையில எல்லாமே பட்டு போச்சு. இது நல்லா பிஞ்சு விட்ருக்கு. அதை பாருங்கள், சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் வெம்பி விழுந்துடும். அப்புறம் ஊரில் ஒரு மரம் இருக்குது, காய்க்கவே இல்லை. இது எப்படி காய்க்குது பாருங்கள். இதெல்லாம் பரவாயில்ல. இது வந்து கரும்பு எல்லாமே வதங்கி போச்சு. இப்போ தான் அந்த நல்ல அடர்த்தியாக இருந்துச்சு, எல்லாம் கலகலத்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னொரு வாட்டி போகணும். அது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏதாச்சும். எப்படி விட்டுட்டு போகிறதுனே தெரியலை. நானும் என்னென்னமோ பண்ணி, ஆனால் 3 நாளைக்கே இந்த கதையாக இருக்குது. அவ்வளோ இது பண்ணி வச்சோம், அப்படி இருக்குது. இப்போ வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு ஏதாச்சும் கூழ், இந்த வாட்டர் மெலன் ஜூஸு, மோர் இதோ தான் குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் நம்மளை. கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம். ஊர்லலாம் மர நிழல் நல்லா இருக்கும். அதனால் வந்து ஒன்றும் தெரியல. இங்கே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட பரவாயில்ல, கொஞ்சம் மரம் இருக்குது. மற்ற இடத்துலலாம் ரொம்ப இதாக இருக்குது. பாருங்கள், சுகர் போட்டுக்கிட்டு அடிச்சிட வேண்டியதான்.
வாங்க குடிக்கலாம் வாட்டர்மெலன் ஜூஸு. கொஞ்சம் ஜூஸாக குடிச்சிக்கலாம். நம்ம வேர்வை நிறையா அதிகமாக வெளியாகுதுல்ல, அதனால வந்து இது மாதிரி ஜூஸ் குடிச்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல. டயர்டு கொஞ்சம் குறையும். ரெண்டு நாள் 3 நாள்லாம் எங்களுக்கு பத்தவே இல்லை. ஒரு கல்யாணம் ஒன்று, அதுக்கு ஒன்று 3ஆவது நாள் போயிட்டு அவசரமாக ஓடியாந்து ஒரு 10 நாள் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் இருக்கிற காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவாடு அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டுக்கிட்டு நான் இப்போ எப்போதுமே இல்லை ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஒரு ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 5 ஸ்பூனு மல்லித்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட குழம்பு வைக்கிறேன். ஏன்னா மாவெல்லாம் இன்னும் அரைக்கல, அதனால் 100 வாட்டியும் சாதம் சாப்பிடணுமோ என்னமோ தெரியல நைட்டுக்கும், அதனால் கொஞ்சம் கூட வைக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பூண்டு போட்டு முழுசாக உரித்து போட்டிருக்கேன். நான் உரித்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் போடணும். ஒரு பாட்டி வீட்டுக்கிட்ட கொண்டு வந்தாங்க, அதனால் வாங்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நான் போய் எங்கே வாங்கிட்டு வர சொல்லி கெஞ்சணும், வாங்கிட்டு வர மாட்டாங்க. நான் தான் அப்புறமேலுக்கு போனோம்னா இங்கே வீட்டில் வேலை ஆகாது, அதனால் போகலாம். இங்கே சந்தை வந்து திங்கக்கிழமையே என்னமோ ஞாயிற்றுக்கிழமையே தெரில சந்தை. அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும். நான் இன்னொரு வாட்டி போவேல, நான் காட்டுறேன். இன்னொரு வாட்டி போவேன், காட்டுறேன். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி, நல்லா பழுத்த தக்காளி போட்டோன்னா 2 போட்டால் போதும். போட்டுட்டு இந்த மாங்காய் எடுத்துடணும். மாங்காய் லாஸ்ட்டாக தான் போடணும். அங்கே நான் இப்போது கொல்லைக்கு போனேன்னா நான் மாங்காய் பறித்து அடை மாங்காய் போட்டிருப்பேன். எங்கே எனக்கு டைமே கிடையாது. இப்போ இந்த காயையும் அள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஊர்லெலாம் நாங்கள் கருவாடு அங்கேயே கிடைக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு திருப்புனாச்சும் கருவாடு குழம்பு வச்சுருவோம். எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு பூண்டு வெங்காயத்தையும் உரித்து போட்டு இந்த காரப்பொடி வந்து ரொம்ப நல்லது. அது குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் அது பாலுலாம் நல்லா ஊறும். இந்த கருவாடு இது இந்த மீனும் சரி இந்த கருவாடும் சரி அது மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இந்த கரைச்சி வச்சிருந்தால, இப்போ கூட்டி வச்சிருந்தால குழம்பு, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். வதங்கினோடனே அதுக்கு கல் உப்பு போட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் அது ஒரு பக்கெட்டு. கருவாட்டு குழம்புலாம் நல்லா சாப்பாடு இழுன்னு இழுக்கும். இது நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்த பிறகு கருவாடு போடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பூவாளி கருவாடு நான் வந்து தொக்கு பண்ண போகிறேன். வறுத்தாலும் நல்லாயிருக்கும், தொக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது குழம்பு மீன் நல்லாயிருக்கும் குழம்பு, ஆனால் முள் நிறையா இருக்கும். ஆனால் பார்த்து தான் சாப்பிட்ணும். தொக்கு பண்ணுறதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் 2 தக்காளி 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கருவாடை 2 வாட்டி அலசிட்டு இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கிட்டு ஒரு கொதித்தோடனையும் அதுக்கு பிறகு கருவாடு போட்டு இறக்கிற வேண்டியதுதான். சும்மா 2-3 போட்டால் கூட சூப்பராக இருக்கும். நான் சரி மறுவாட்டி போனாலும் போவேன்ட்டு இப்போயே முடிச்சிருவோன்ட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று ஊரில் வந்து காளை கருவாடுன்னு ஒன்று விற்பாங்க, சூப்பராக இருக்கும் அந்த கருவாடு. அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது சந்தைக்கு போனால் தான் கிடைக்கும். இங்கே விலை கூட, மட்டன் விலை விற்பாங்க அது. இப்போ இது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இந்த 2 வெங்காயம் 2 தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் முடிஞ்சு போச்சு, அதனால் பெரிய வெங்காயமே போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கிட்டால் நல்லா வதங்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ அதை நிறுத்திடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதுக்கு பிறகு கருவாடை போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அலசிட்டு வச்சுருக்கேன்னா இதை அப்படியே போட்டு நம்ம சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு லெமனு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தடவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் செமையாக இருக்கும். எந்த சாப்பாடுக்கு வேணாலும் இழுன்னு இழுக்கும் சாப்பாடு. ரசம் சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகு சீரகம் சோம்புத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதில் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இதை நல்லா அந்த கருவாடையும் போட்டு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. ஒரு பெரிய ஸ்பூனால் நான்
1½ ஸ்பூன் போடுறேன். இது அப்படியே நல்லா செஞ்சு நம்ம ஊறுகாய் மாதிரி வச்சுக்கலாம். கைப்படாமல் வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும். நம்ம மாதக்கணக்காக கூட இருக்கும். அப்பப்போ எடுத்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், கஞ்சி, ரசம் சாதம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது பாட்டுக்கு பண்ணி வச்சுக்கலாம் நிறையா. இப்போ முழுசாக வந்து இந்த தோல் உரிக்காத பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு போடணும். ஒரு தட்டு தட்டிட்டு போட்டோன்னா அது சூப்பராக இருக்கும். அந்த பூண்டே அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மேலே போட்டுங்க. நல்லா இது கிண்டிட்டு நல்லா தொக்கு மாதிரி வந்தோடனே இறக்க வேண்டியதுதான். அப்படியே ஒரு இப்போ டப்பாவிலையோ ஒரு பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் மாதிரியே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு இந்த தொக்கு வச்சுக்கிட்டோம்னாலே அப்படி வேறு தொட்டுக்கிறவே வேண்டியதில்லை. கொஞ்சமாக உப்பு பார்த்து போடணும். ஏன்னா கருவாட்டிலே உப்பு நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போடணும். நான் இந்த வெங்காயம், தக்காளி இதுகளுக்கு தான் அந்த உப்பு. இப்போ சாதம், தட்டக்கரை குழம்பு, கருவாட்டு குழம்பு, பூவாளி தொக்கு, பூவாளி கருவாட்டோட தொக்கு, முட்டை. வாங்க சாப்பிட்லாம். நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலே கருவாட்டு குழம்பு தான் வைப்பேன். நான் வந்தோடனேயுமே கடன்னு செய்யணுங்கிறதுக்காண்டி வைப்பேன். இது வந்து சண்டே வச்சேன் நான். அதனால் கொஞ்சம் ஆறாமற கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வச்சேன். இதுவே இந்த கேழ்வரகு கூழில் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த சமயத்தில் பலாப்பழம் பழுக்கும்ல, பலாக்கொட்டை போட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பலாக்கொட்டை நண்டு குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நைட்டு சப்பாத்தி போட்டேன்னா அங்கே பரோட்டா வாங்கிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த ஞாபகத்தில் நான் மாவு நாளைக்கு அரைச்சிருவேன். இன்றைக்கி அதனால் சப்பாத்தி போட்டேன். சிக்கன் கொஞ்சோண்டு வாங்கிட்டு நைட்டுக்கு சிக்கன் வாங்கியாச்சு 1/2 கிலோ. அதனால் சரி சப்பாத்தியை போட்டுடலாம். சரி என்னத்தை சாதம் ஓயாமல் சாப்பிட்டோன்ட்டு பாருங்க 1/2 கிலோ சிக்கன் தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த குருமா மாதிரியே பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் தேங்காய் அவ்வளோவா சேர்க்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து காரம் இல்லாமல் வெயிலாக இருக்குல்ல, காரம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால் நம்ம அங்கே போய் கொஞ்சம் ஹோட்டல்லையும் சாப்பிட்ருக்கோம். வாய் வயிறெல்லாம் வெந்து போய் வேறு இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிட்டேன். இங்கே கீரை கூட மணத்தக்காளி கீரை நிறையா இருக்குது. அது எல்லாம் வதங்கி போயிருக்கு. கொஞ்சம் துளுத்தோனையும் அது கொஞ்சம் பறித்து கடைஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் எனக்கு டென்ஷனாக இருக்கும். கொஞ்சம் அதை செட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சுச்சுவேஷன்லேருந்து இங்கே மாறி இங்கே போட்டு போனால் அப்படியே இருக்கும். அங்கே கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடக்கும். வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.